அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு குரு நட்சத்திர சார பெயர்ச்சி பலன் காணலாம். 5 வருடத்திற்கு ஒரு முறை தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் குருபகவான் வந்து சஞ்சாரம் செய்வார். இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், தங்கம் சேரும், பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆலோசனை கிடைக்கும், அரசியல் கட்சி ஆரோக்கியமாக இருக்கும். வாக்கிய பஞ்சாங்கப்படி 8/8/2025 முதல் தமிழ் மாத தேதிப்படி ஆடி மாதம் 23ஆம் தேதி முதல் அடுத்த 9 மாதம் குருபகவான் வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் மிதுன ராசியிலும் அதிசாரமாக கடகராசியிலும் சஞ்சாரம் செய்ய போகிறார். பலருக்கு வந்து தேவைக்கு மீறி பணம் கிடைக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி நடந்துச்சுன்னா தேவைக்கு மீறி பணம் கிடைக்கும். சாதகமில்லாத திசாபுத்தி நடந்துச்சுன்னா சிலருக்கு வந்து சோதனைகளும் வேதனைகளையும் உண்டாக்கும். அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி கடகராசிக்கு அதிசாரமாக குருபகவான் பெயர்ச்சி ஆகிறார். நவம்பர் மாதம் 18ஆம் தேதி வக்கரமாகி பின்னோக்கிய பயணத்தில் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குருபகவான் செல்கிறார். புனர்பூச நட்சத்திரத்தில் ஒரு 120 நாட்கள் குருபகவான் வந்து வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வார். குருபகவானுடைய வக்கர காலத்தில் என்ன நடக்கும் என்பது தனிப்பதிவாக குரு வக்கர பெயர்ச்சி பலனில் காணலாம். என் ஜோதிட அனுபவத்தில் குரு வக்கர காலத்தில்தான் இறப்புகள் வந்து அதிகமாக நடக்கிறது. கன்னி ராசி அன்பர்களுக்கு 4 7ஆம் வீட்டின் அதிபதி. கன்னி ராசிக்கு பார்த்திங்கன்னா பாதகாதிபதி குரு. கடந்த வருஷம் பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானமான 9ஆவது வீட்டிலே குருபகவான் சென்றார். 9லே குரு வரும்போது பண ரீதியான முன்னேற்றம் உண்டு. தந்தையார் ஒற்றுமை வந்து இருந்திருக்காரு. தந்தை மகனுக்குள் பிரச்சனை பிரிவினை உண்டாகிருக்கும். அதே மாதிரி பெரியவர்கள் பேச்சுக்கு கட்டுப்படாமல் நீங்களே உங்களுடைய மதிப்பு மரியாதையை கெடுத்துக்கிட்டு இருப்பீங்க. கன்னி ராசிக்கு 10ஆவது வீட்டிலே கடந்த 2 மாதமாக ராகு நட்சத்திரத்திலே குருபகவான் சென்றார். கன்னி ராசி அன்பர்களுக்கு இளைஞர்களுக்கு படித்து முடிச்சுட்டு வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சிருக்கும். ஓரளவு நல்ல வருமானம் சம்பாத்தியம் பார்த்துருப்பீங்க. 10ஆவது வீட்டிலே குருபகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் செல்லும்போது அடுத்த 9 மாதம் அடிக்கடி பயணங்கள், வேலை உத்தியோகம் சார்ந்து அதிக உழைப்பு, அதிக கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். ஏன்னா கன்னிராசிக்கு 12ஆவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். இரவு வந்து உறங்க முடியாது. இரவு வந்து ஓய்வு இல்லாமல் அதிகமாக கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை குருபகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் செல்லும்போது கன்னி ராசி என்பதற்கு ஏற்படுத்துவார். அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வரை மிதுன ராசியிலே குருபகவான் செல்லும்போது இந்த வேலைக்கு போகலாமா அந்த வேலைக்கு போகலாமா அப்படின்ற ஒரு குழப்பங்கள் கன்னிராசி என்பதற்கு இருக்கும். வீட்டில் இருந்தாலும் பெற்றோர்களிடம் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் வரும். ஏன்னா 10லே குரு வரும்போது கேந்திராதிபத்திய தோஷத்தை குருபகவான் உங்களுக்கு சொந்த நட்சத்திரத்திலே குரு செல்லும்போது ஏற்படுத்துவார். வீட்டில் இருந்தாலும் நிம்மதி இல்லை, வேலைக்கு போனாலும் நிம்மதி இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் கன்னிராசி என்பதற்கு ஏற்படும். நிரந்தரமான வேலையில் இருப்பவர்கள், உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு பணமழை உண்டு. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம் இப்படி வந்து அடுத்த கட்டத்திற்கு நிரந்தர வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், தேர்வு எழுதக்கூடியவர்கள் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்குள் உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு.
அரசியல் கட்சியில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி தேடி வரும். அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வரை குரு பகவான் வந்து வேலை உத்தியோகம் சார்ந்து சில நெருக்கடிகளை, அடிக்கடி பயணம், அதன் மூலம் பண செலவு, உடல் ஆரோக்கியத்திற்கு அவ்வப்போது மருத்துவ செலவுகளை உண்டாக்குவார். அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி அதிசாரமாக கடகராசிக்கு குருபகவான் வருகிறார். கடகம் வந்து குருபகவானுக்கு உச்ச வீடு. கன்னிராசிக்கு 11ஆவது வீட்டிலே கடகராசியிலே குருபகவான் வரும்போது அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி முதல் செய்கின்ற தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக ஒரு நிம்மதி காணலாம். 11ஆவது வீட்டிற்கு குரு வரும்போது உங்களுடைய மன எண்ணங்கள் நிறைவேறும். எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும். அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு நவம்பர் மாதம் 18ஆம் தேதி குருபகவான் வக்கரமாகி பின்னோக்கி செல்கிறார். டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி மீண்டும் மிதுன ராசிக்கு வருவார். குருபகவானுடைய 120 நாட்கள் வக்கரகதியில் இருக்கும்போது குருபகவானுடைய வக்கர காலம் கன்னிராசி என்பதற்கு நல்ல மேன்மையை உண்டாக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குருபகவானுடைய வக்கர காலத்தில் செய்கின்ற தொழில், வேலை, உத்தியோகம் ஒரு நிரந்தரமாக ஓவர் டியூட்டி இல்லாமல், அதிக கடுமையான உழைப்பு இல்லாமல் நன்றாக இருக்கும். குருபகவானுடைய வக்கர காலத்தில் நிலையான இருப்பிடம் அமையும். வேலைக்கு போனாலும், உத்தியோகம் பார்த்தாலும் நிலையான இருப்பிடம், வீட்டில் இருந்தாலும் ஒரு நிம்மதி கிடைக்கும். குருபகவானுடைய வக்கர காலத்தில் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கணும். நண்பர்களுக்குள், உறவினர்களுக்குள் குருபகவானுடைய வக்கர காலத்தில் மனஸ்தாபங்கள், விரோதங்களை உண்டாக்கும். குருபகவானுடைய வக்கர காலத்தில் தாயாருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகும். மருத்துவ செலவுகளை உண்டாக்கும். குருபகவான் வக்கரகதியில் செல்லும்போது கன்னிராசிக்கு 4, 7ஆம் வீடு 50% பலன்களை கொடுக்கும். ஆடு, மாடு, வண்டி, வாகனம், நிலம், சொத்துக்கள் வழியில் செலவுகள், முதலீடு போட்டால் தான், பணம் செலவு பண்ணால் தான் அறுவடை பண்ண முடியும். அது மாதிரி தான் விவசாயத்துக்காக இருந்தாலும் சரி, தொழிலுக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் முதலீடு போடும்போது குருபகவானுடைய வக்கர காலத்தில் நல்ல லாபங்களை பார்க்கலாம். குருபகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் செல்லும்போது கன்னிராசி என்பதற்கு 10ஆம் இடம், தொழில், ஜீவன, கர்மஸ்தானம். இந்த காலகட்டம் 50-50%, 50-50% நன்மை தீமைகள் மாறி மாறி வரும். அது வந்து வேலை, உத்தியோகம் சார்ந்து கன்னிராசி என்பதற்கு ஏற்படுத்தும். குருபகவான் வந்து 10ஆவது வீட்டில் இருக்கும்போது சிலருக்கு வந்து கமிஷன், தரகு, புரோகர் தொழில், தற்காலிகமாக ஆசிரியர் தொழில், அதிக பணம் முதலீடு இல்லாமல் தொழில் பார்க்குற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்திடுவார். கன்னிராசி என்பவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு திருமண வயதில் உள்ளவர்கள், வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள், வரன் பார்த்தீங்கன்னா வரன் செட் ஆகும். அக்டோபர் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 18 வரை திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பண ரீதியான பிரச்சனைகள் தீர்ந்து பணப்புழக்கம் அதிகரிக்கும். அக்டோபர் மாதம் ஓரளவு கன்னிராசி என்பதற்கு சிறப்பான காலகட்டம் என்று சொல்லலாம். அதற்கு முன்னாடி வேலை சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து அடிக்கடி பயணங்களும் பண விரயங்களும் மாறி மாறி உங்களுக்கு வந்து உண்டாகிக்கிட்டே இருக்கும். அதிகமாக வந்து உடல் அலைச்சலை ஏற்படுத்தும். தேவையில்லாத பயணங்களையும் தேவையில்லாத அலைச்சல்களையும் கன்னிராசி என்பவர்கள் தவிர்த்து விடுங்க. தேவையில்லாமல் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு உடலை வருத்தி கொள்வதை விட கம்முன்னு வீட்டில் இருப்பதே நல்லது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்வாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள்
மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.